கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் சொல்லப்படுகிற செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் இருந்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன என்ன நல்ல காரியங்களை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கேட்கிறோமோ அதை மரணத்துக்கு முன்னர் அமுல்படுத்தி செய்து அதன் ஊடாக நல மறுமையில் சுவர்க்கம் போகிற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு வீணடிக்கப்படுகிற நேரமும் எங்களுடைய மௌத்துக்கு பின்னர் உள்ள ஒரு வாழ்வில் நிச்சயம் எழுப்பப்பட்டதன் பிற்பாடு நாள மறுமையில் நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு செய்தியையும் தான் இன்றைய தலைப்பாக மையப்படுத்தி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையில் இந்த தலைப்பை பொறுத்த மட்டிலே இந்த தலைப்பு என்பது ஒரு மனிதன் சாதாரணமாக இந்த நேரம் டைம் அப்படி என்று பார்க்கிற ஒரு தலைப்பு அல்ல. இதுதான் அவனுடைய மொத்த வாழ்க்கையும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுதான் அவனுடைய ஒரு மொத்த வாழ்க்கை என்பதை நினைக்கக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் என்பது ஒரு வியாபாரியுடைய கையிலே உள்ள ஒரு மூலதனத்தை போன்றது. அவன் எவ்வளவு தூரம் அந்த மூலதனத்தை வைத்து அவனுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள முடியுமோ அது போலதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கால நேரம் என்பது அவன் இந்த உலக வாழ்விலும் சரி மௌத்துக்கு பின்னர் உள்ள வாழ்விலும் சரி அவனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மூலதனமாக இந்த மூலதனத்தை அவன் பயன்படுத்திக் கொள்வானாக இருந்தால் அவன் நிச்சயமாக நாள மறுமையில் வெற்றி பெற்ற மனிதனாக மாறுவான் என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் காலம் சம்பந்தமாக ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா பேசுகிறான். அந்த சூறாவுக்கு பெயரே அல் அஸ்ர், காலம் அப்படி என்றுதான் அல்லாஹ் பேரையும் வைத்திருக்கிறான். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த காலம் ஒரு பெருமதியானது என்பதற்காகத்தான் ஒரு சூறாவையே அல்லாஹு தஆலா அந்த சூறாவுக்கு பெயர் காலம், மனுஷனுடைய நேரம் என்ற பெயரோடு அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 114 சூறாக்களுக்குள் அப்படியான ஒரு சூறாவையே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு இடத்தில் இந்த கால நேரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவன், மறுமையில் உயர்ந்தவன். அவனை விடவும் உயர்ந்தது எதுவும் கிடையாது. சுவர்க்கத்திலும் உயர்ந்த இன்பம் அல்லாஹுவை பார்ப்பதுதான். ஒரு மனிதன் சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அவன் அல்லாஹுவின் மீதுதான் சத்தியம் செய்ய வேண்டும். வேறு யாரின் மீதும் அவன் சத்தியம் செய்ய முடியாது. பள்ளி அறிய, தலையறிய, தாயறிய, ஊரறிய, பிள்ளை அறிய அப்படின்னு சத்தியம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சத்தியமே கிடையாது இஸ்லாத்துடைய பார்வையில், அது பாவம். சத்தியம் என்பது அல்லாஹ் மீது ஆணையாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, இதுதான் சத்தியம். அல்லாஹ்வுலதான் நம்ம சத்தியம் பண்ணணும். ஏன்னா சத்தியம் பண்றதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ஏதாவது ஒன்றில் அவன் சத்தியம் பண்ணுகிறான் என்றால் நிச்சயமாக அதுவும் உயர்ந்ததாகத்தான் இருக்கும். அதனாலதான் அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, காலத்திலே சத்தியம் பண்ணி மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று சொல்லி இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறவர்களை தவிர அப்படின்னு அல்லாஹு தஆலா
அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் நன்மையையும் உண்மையையும் ஏவி இந்த உலகத்துல வாழ்றாங்களே, அதுல பொறுமையாக இருக்கிறாங்களே, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்குகிற மிக பெரிய அருட்கொடை என்ன தெரியுமா? அவனுடைய காலம்தான். இந்த உலகம், வீடு வாசல், சொத்து சுகம், பொருளாதாரம், பிள்ளை மனைவி, இந்த உலகத்துல என்னையெல்லாம் ஒரு அருள் அப்படி என்று நம்ம பார்க்கிறோமோ, அதற்கு எல்லாத்துக்கும் முதன்மையானது என்ன தெரியுமா? காலம்தான் தோழர்களே. ஒரு மனுஷனுக்கு காலம் கிடைக்காமல் வாகனம் கிடைத்தும் வேலை இல்லை, வீடு வாசல் கிடைத்தும் வேலை இல்லை, மனைவி கிடைத்தும் வேலை இல்லை, பிள்ளைகள் கிடைத்தும் வேலை இல்லை, படிச்சு பெரியாளாகியும் வேலை இல்லை. இந்த உலகத்தில் என்ன கிடைத்தும் காலம் கிடைக்கவில்லை என்றால், நேரம் கிடைக்கவில்லை என்றால், அது இந்த உலகத்தில் பெருமதியற்றதாக மாறிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைகளுடைய சிறப்பை பத்தி சொல்ற நேரம் பாருங்க, அந்த காலத்தோடு சேர்த்து தான் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் ஒரு வக்த் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ள யாரெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வாராங்களோ அவங்க முதலாவது வக்தில வந்துட்டாங்க என்றால் அவங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து நன்மை பெற்ற இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. வெள்ளிக்கிழமையில மனுஷன் ஜும்மாவுக்கு வார போது அதுல முதலாவது வக்த் இருக்குது. அது எந்த வக்துன்னு தெரியாது. உதாரணத்துக்கு 11 மணில இருந்து 11:30 அல்லது 10:45 இருந்து 11:45 அப்படி வச்சுக்கொண்டால் அதுக்குள்ள வார அந்த நேரத்துக்குள்ள வார எல்லாருக்கும் ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் கொடுத்த நன்மை இருக்குது நாங்க ரசூலுல்லாஹ். இரண்டாவது வக்துக்குள்ள வாரவருக்கு ஒரு மாட்டை அறுத்து தர்மம் கொடுத்த நன்மை இருக்குன்னாங்க. மூன்றாவது வக்துக்குள்ளுக்கு வாரவருக்கு ஆட்டை அறுத்து தர்மம் கொடுத்த நன்மை உண்டுண்டாங்க. நாலாவது வக்துக்குள்ள வாரவருக்கு கோழியை அறுத்து தர்மம் கொடுத்த நன்மைண்டாங்க. அஞ்சாவது வக்துக்கு உள்ளுக்கு வாரவருக்கு ஒரு முட்டையை தான தர்மம் செய்த நன்மை உண்டு நாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க நீங்க, ஒரு மனுஷன் வெள்ளிக்கிழமையில அவன் இந்த உலகத்துல உயர்தரமான தர்மத்தை பெறத்துக்கு இந்த காலத்தோடு சேர்த்து இஸ்லாம் பேசுவதை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மௌத்தாகிற தருணத்துல அல்லாஹ் கிட்ட எதையுமே கேட்காம அவன் கேட்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்னை நீ கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்து அப்படின்னு தான் கேட்பானா. இந்த உலகத்துல வாழ்ந்தவன், ஊடு வாசல் கட்டினவன், மனைவி பிள்ளைகளை கண்டவன், சொத்து சுகத்தை சேர்த்தவன், வாகன வசதியோடு வாழ்ந்தவன், எல்லாத்தையும் இந்த உலகத்துல கண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து அப்படிப்பட்ட மனுஷன் மௌத்தாகிற நேரத்துல கொஞ்சம் வாகனத்தை ஓடிட்டு வாரன், வீட்டுல போய் கொஞ்சம் தூங்கிட்டு வாரன், மனைவி கிட்ட பேசிட்டு வாரன், பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வாரன், உம்மா வாப்பாவோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்க மாட்டானா. அவன் அல்லாஹ் கிட்ட கேட்கிறது காலம். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், என்ன நீ கொஞ்ச நேரம் பிற்படுத்த கூடாதா, கொஞ்ச நேரம் கால அவகாசம் எனக்கு நீ தரக்கூடாதா என்று மௌத்தாகிற தருணத்தில மனுஷன் கேட்கிறது அல்லாஹ் கிட்ட இந்த கால நேரத்தை தான் கேட்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய யோசிச்சு பாருங்க நீங்க, இந்த காலங்கள் நேரங்கள் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய சொத்தா இல்லையா? அந்த சொத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில செலவழிக்கிறோமா அல்லது வீணடிக்கிறோமா? பணத்தை செலவழிக்கிறதுல கவனமாக இருக்கிறோம், பணத்தை செலவழிக்கிறதுல கவனமாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம சேர்த்த சொத்து அப்படின்னு நமக்கு தெரியுது. அல்லாஹ் தந்த இந்த நேரம் இருக்குதே, இந்த நேரத்தை நானும் நீங்களும் செலவழிப்பதில் எந்த கணக்குமே இல்லாமல் இருக்கிறோம். யாருக்கும் இன்னைக்கு ஒரு நிமிஷம் வீணாயிட்டே, ஒரு அரை மணித்தியாலம் வேஸ்ட் ஆயிட்டே, ஒரு மணித்தியாலம் வேஸ்ட் ஆயிட்டே, ஒரு 3 மணித்தியாலம் அநியாயம் ஆயிட்டே, ஒரு நாள் வேஸ்ட் ஆயிட்டே அப்படின்னு யாருமே கவலைப்பட்டது கிடையாது.
அடே 100 ரூபாய் அநியாயமா போயிட்டு, 2000 ரூபாய் அநியாயமா போயிட்டு, 5000 ரூபாய் அநியாயமா போயிட்டு. இன்றைக்கு 5000 ரூபாய் அநியாயமா போனா நாளைக்கு அந்த 5000 ரூபாயை அல்லது 10,000 ரூபாயாக எடுக்க இயலும். இன்றைக்கு இருந்த நேரம் அரமணித்தியாலம் அது அநியாயமா போயிட்டுங்க. நாளைக்கு வார நேரம் இருக்குத்தானே, அந்த நேரம் நம்மட வாழ்க்கையில மீண்டும் வராது. அந்த நேரம் நம்மட வாழ்க்கையில மீண்டும் வராது. ஆனா நமக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. சும்மா எவ்வளவு நேரத்தை ரோட்டுல அரட்டை அடிக்கிறோம், போனுல அரட்டை அடிக்கிறோம், தேவையில்லாத கூட்டாளிமாரோடு அரட்டை அடிக்கிறோம், தேவையில்லாத இடங்கள்ல அரட்டை அடிக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம யாருமே மியூசிக் பார்க்கறதில்ல, என்னது பாவம் ஹராம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு காலத்துல நாங்க யாரும் இந்த பெண்களுடைய போட்டோக்கள் பார்க்கறதில்ல. பேப்பர்ல வந்தாலும் அதை கசக்கி எரிஞ்சிடுற. வீட்டுல வாங்கிட்டு வர நியூஸ் பேப்பர்ல இந்த பெண்களுடைய ஆபாச போட்டோக்கள் இருந்தா அதை அப்படியே வெட்டி போட்டு தான் வைக்கிற, பிள்ளைகள் பார்த்துடுவானுகள் அப்படின்றதுக்காக. சாப்பாட்டுக்கு நியூஸ் பேப்பர் போடுற நேரம் அசிங்கமான போட்டோக்கள் வந்தா அதை மாத்தி போடுறது, இது ஜராவ பிடிச்ச போட்டோ அப்படின்னு போடுறது. அவ்வளவு ஹலால் ஹராத்துடைய விஷயத்துல கவனமாக இருந்தோம். பேப்பர்ல வர போட்டோவை கூட பார்க்க மாட்டோம். எங்கேயாவது ஒரு கடையில மியூசிக் போனா வெறுப்போட தான் இருப்போம். எங்க வீட்டுல டிவி வச்சிருக்க மாட்டோம். டிவி வைக்கிறல்ல, ஏண்டா மியூசிக் போகும், நாடகம் போகும், படம் போகும், நம்ம பார்க்காட்டியும் வார பிள்ளைகள் பார்ப்பாங்க. அவ்வளவு பக்குவமா இருந்தோம். ரேடியோ இல்ல, டிவி இல்ல, இந்த உருவப்படங்கள் இல்ல. கேட்டு கேட்டு அவ்வளவு பயந்துட்டோம். அல்லாஹ்வுல ஒரு அச்சம், மார்க்கத்துல ஒரு ஆசை, ஹராத்தின் மீது உள்ள ஒரு வெறுப்பு, அவ்வளவு கவனமா இருந்தோம். இப்ப நாங்க எவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்த நாங்க வீணான வார்த்தை பேச மாட்டோம், வீணான ஆபாச ஜோக்கு கேட்க மாட்டோம், பார்க்க மாட்டோம், தேவையில்லாத பொம்பளைகளை பார்க்க மாட்டோம், உருவப்படங்கள் பார்க்க மாட்டோம், ஆபாச போட்டோக்கள் பார்க்க மாட்டோம், சின்ன திரைகளை பார்க்க மாட்டோம். ஆனா இப்ப பேணுதல், அப்படியான ஒரு பேணுதல். ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் எழுதுறான், அல்லாஹ் விசாரிப்பான், நான் கழிக்கிற நேரம் ஒன்றும் பெருமதியானது அப்படி என்ற பயத்தோடு வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நம்முடைய நேரம் இன்றைக்கு குர்ஆன் ஓதுற நேரம் கூடவா, பேஸ்புக் பார்க்கிற நேரம் கூடவா? மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நான் நீங்க உட்பட நம்ம எல்லாருமே சுபகு தொழுதுட்டு வந்த உடனே வாட்ஸ்அப் பார்க்கிறதா, குர்ஆன் ஓதுறதா? சுபகு தொழுதுட்டு வந்த உடனே பேஸ்புக் பார்க்கிறதா அல்லது குர்ஆன் ஓதுறதா? தூங்குற நேரம் பேஸ்புக் பார்த்துக்கிட்டே தூங்குறோமா அல்லது திக்ர், குர்ஆன் திலாவத் அப்படி நேரத்தை கழிச்சு கொண்டு தூங்குறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர 100% நம்ம எதையெல்லாம் பாவம் என்று பயந்து ஒதுக்கி வைத்தோமோ இன்றைக்கு அதெல்லாம் நம்ம வீட்டுல டிவி மட்டும்தான் இல்ல, அதை விட மோசமான படத்தை பெட்டில படுத்துக்கிட்டு காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு மனைவியையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அந்த பாவத்துல கழிக்கிற நேரம் என்பது மனசுல கொஞ்சம் கூட சஞ்சலம் கிடையாது. பார்த்துட்டேன் தானே, பார்த்தா என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா இல்லையா? நம்ம பார்த்த பேஸ்புக்ல வந்த, யூடியூப்ல வந்த, வாட்ஸ்அப்ல வந்த மோசமான இந்த பிக்சருக்கு தௌபா செஞ்சோமா? இல்ல. ஏன்? அது பாவம் இல்லை நம்மட பார்வையில், அது பாவமே இல்லை நம்மட பார்வையில. முதல் ஒரு காலம் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு கசக்கி போட்டவங்க இப்ப பிஸ்மில்லாஹ்னு எடுத்து பார்க்கிற அளவுக்குத்தான் இன்றைக்கு நம்மட கால நேரம் அத்துணையும் நாம் விரும்பியோ வெறுத்தோ வீணடிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்ல யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் போன ரமதான்ல ஓதிய குர்ஆன் இதுவரைக்கும் ஓதாத உறவுகளும் இருக்கிறாங்க. ஆனால் நோன்பு துறந்துட்டாவது பேஸ்புக் பார்க்கணும் என்ற ஆசையோட உள்ளவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
நோன்பு பிடிக்கிறதுக்கு முதல் அந்த பாங்கு கேட்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குமே, அந்த நேரத்துல இஸ்திக்பாருடைய நேரம், துஆவுடைய நேரம், குர்ஆனுடைய நேரம். அந்த நேரத்திலே கொஞ்சம் ஃபேஸ்புக்கை பார்த்துக்குவோம் அப்படி என்று பார்க்கக்கூடியவர்கள் தான் எம்மளில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம விரும்பியோ வெறுத்தோ இன்னைக்கு நம்ம விதயத்துல கவனமா இருக்கிறோம், ஷிர்க்ல கவனமா இருக்கிறோம். ஆனா நம்மள அறியாம ஆபாசம் பார்க்கிற போட்டோ விஷயத்துல விழுந்துட்டோம். மியூசிக் ஹராம் என்று பயான் பண்ணின நாங்க எங்கட பெட்ல, எங்கட மனைவியோட, எங்கட பெட்ரூம்ல, எங்கட போன்ல, எங்கட வாட்ஸ்அப்ல, எங்கட எத்தனையோ சோசியல் மீடியா ஊடாக இன்னைக்கு அந்த மியூசிக் சர்வசாதாரணமா போயிட்டு நம்மளும் பார்த்துட்டீங்க. பாருண்டா எப்படி போட்டிருக்கிறான்னு பாருண்டா, அதுல பேக்ரவுண்ட் மியூசிக் போகுது. அந்த ஹராத்தை செய்கிறோம், மற்றவனையும் செய்ய வைக்கிறோம், நம்மளும் பார்க்கிறோம், மற்றவங்களுக்கும் அந்த கால நேரத்தை வேஸ்ட் ஆக்குற அடிப்படையில பார்க்க வைக்கிறோம். கல்புக்குள்ள கொஞ்சம் கூட கவலை இல்லையே. எங்க போய்தான் தெரியுமா சைத்தானம்ல? சைத்தானுக்கு தெரியும் இவன் கால நேரத்தை நம்ம கெச் பண்ணிட்டோம்னு வைங்க, இவனையே அழிச்சிடலாம் தெரியும். இப்ப நீங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க, நம்மட வாழ்க்கையில பெரிய பயான் எல்லாம் முதல் ஒரு காலம் எப்படி கேட்டோம்? மாசால சிடில அல்லது அந்த டெக்ல பெரிய பீஸ் போட்டு தான் கேட்கறது, டிவியை வச்சு கேட்கறது. அப்படிதான் நிறைய பேர் இந்த கொள்கையை படிச்ச. இப்ப அதே போன்ல பயான் வருகுது, அதே லிங்க் வருகுது. நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லுது? 20 நிமிஷம் உள்ள ஜோக்கு வீடியோ படம் சின்னத்திரை போன்ல வந்தா கேட்கறதுக்கு டைமும் இருக்குது, அபாவம் இருக்குது, ஆசையும் இருக்குது, உணர்வும் இருக்குது. ஒரு பயான் வந்தா அதே பயானு கையால தள்ளிட்டு இவ்வளவு நேரம் பயான் கேளுமா என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் இன்னைக்கு நம்முடைய நேர காலங்கள் வீணான காரண காரியத்தில் வீணடிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எப்படி பேசுறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்வதில் ஞாபகப்படுத்துவதில் இருந்து உங்களை அழித்து விட வேண்டாம் என்று சொல்றாங்க. 3.5 லட்சம் ரூபாய் ஐபோன் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி அந்த போனால பொருளாதாரம் தானே. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் அல்லாஹுவை திக்ர் செய்வது கொண்டு ஞாபகப்படுத்துவதில் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. ஐபோன் 3.5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் போனை கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கி அதுல என்ன காபத்துல்லாவையா பார்த்துட்டு இருக்கிறோம், அதுல என்ன மக்கா மதீனாவையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதுல வார முழுக்க என்ன அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? கேம் விளையாடுறான். 45 வயசு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். 50 வயசு கிழவன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். பொம்புளைகள் கேம் விளையாடுறாங்க. என்ன ஜாதியில கேம் வருகுதோ அத்துணையும் இன்னைக்கு போன்ல விளையாடுறான். அடே 60 லட்சம் அந்த 3-4 லட்சம் கொடுத்து நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி கேம் விளையாடி படுக்கிறாங்க இரவு நேரத்தில். அல்லாஹ் அக்பர். 3-4 லட்சம் கொடுத்து ஒரு 25,000 ரூபாய் தான் டிவி. அதை விட மோசமான காட்சி பார்க்கறதுக்காக இன்றைக்கு அவ்வளவு பணத்தை செலவழிச்சு எங்கட சமூகம் இது பாவம் என்று தெரியாமலா அல்லது தெரிந்து கொண்டா இந்த அதல பாதாளத்தில் விழுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து, விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து இந்த நேரம். ஆனால் இந்த நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கணக்கெடுக்காத ஒரு கால நேரமாக மாறி போயிருக்கிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் பணம் கொடுத்து இன்றைக்கு பாவம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வே சொல்லுகிற போது உங்களுடைய பொருளாதாரமும் பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ர் செய்வதில் இருந்து உங்களை தூரமாக்கி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்றைக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கிய நம்மட மறுமைக்காக வேண்டி பெற்று வளர்த்த அந்த பிள்ளைகள் எல்லாம்
நம்மட வாழ்க்கையில இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து தூரமாக்குகின்ற அளவுக்கு இன்னைக்கு போயிருப்பதை பார்ப்போம். எந்த அளவுக்குண்டா நம்ம வீடுகள்ல உள்ள டொய்ஸ், சின்ன பிள்ளைகள் விளையாடுற டொய்ஸ் பாருங்க. நீங்க ஒரு காலம் மியூசிக்ல கபடமாக இருந்த நாங்க, அது பாவம் என்று ஒதுக்கின நாங்க. மியூசிக் கருவிகளை எல்லாம் உடைத்தெறிவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மியூசிக் வார நேரம் நடுங்கி நின்ற நாங்க எங்கட பிள்ளைகளுடைய விஷயத்துல, எங்கட பேர பிள்ளைகளுடைய விஷயத்துல, நாங்க பெத்த பிள்ளைகளுடைய விஷயத்துல மியூசிக் கருவிகளோடு சேர்ந்த டொய்ஸுகள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா வீட்டுக்குள்ள வந்துட்டா இல்லையா? அது யாருக்காவது எங்கட பிள்ளை ஒரு பெரிய பாவத்தை செய்கிறானே, அவன் காதுல ஈயத்தை உருக்கி ஊற்றுகிற மிகப்பெரிய ஒரு தவற என்ற பிள்ளை வளர்ற நேரம் செய்கிறானே, அவனுக்கு இதனுடைய தாற்பயம் தெரியாதே, இத பாவத்துடைய பாரதூரம் அவனுக்கு புரியலையே அப்படி என்று வாப்பாவுக்கு கவலை வருகுதா? இல்ல அந்த பேர பிள்ளையுடைய அப்பாவுக்கு கவலை வருகுதா? அம்மாவுக்கு கவலை வருகுதா? இல்லையே தோழர்களே. அது இன்னைக்கு அது இல்லாட்டி வாழ்க்கை இல்லைன்னு போயிட்டோம். அது இல்லைண்டா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டு இல்ல, டொய்ஸ் இல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு சர்வ சாதாரணம் என்ன செஞ்சுட்டு இன்றைக்கு நம்மட பிள்ளைகளுடைய நிலைமை மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. ஈமான் கொண்ட விசுவாசிகளை உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பொருளாதாரமும் அல்லாஹுவை திக்ர் செய்வதில் இருந்து உங்களை பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தாரான். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பராமுகமானவர்களாகவே இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து வாங்கிய நாங்க பெற்ற பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய திக்ரிகளில் இருந்து அவனை ஞாபகப்படுத்துவதில் இருந்து எங்களை தொலைவு தூரத்தில் வைத்திருக்குமாக இருந்தால் இந்த உலகமும் நாசம், மறுமையும் எங்களுக்கு நாசமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த நேரம் இந்த காலம் இருக்கு தானே, இதெல்லாம் எப்ப தெரியுமா நமக்கு ஒரு பெருமதியா விளங்கும். ஒரு நாளைக்கு நாங்க ஒரு மூலையில நடக்க முடியாம, பார்க்க முடியாம, உண்ண முடியாம, உறங்க முடியாம, நோய் வந்து கைய தூக்க இயலாம, கால தூக்க இயலாம, எங்களுடைய இயக்க தேவைகளை கூட எங்களால நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்ததற்கு பிறகுதான் நாங்க கழித்த ஒவ்வொரு வீணாக கழித்த நேரமும் நிச்சயம் எங்களுக்கு பெருமதியாக விளங்கும். இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்த உடனே எங்களோட மனைவி பக்கத்தில இருந்து கவனிக்க கூடதானே மனைவியுடைய பெருமதி விளங்குது. அதுங்காட்டிலும் எங்களுக்கு விளங்குறல்ல தானே. அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு நோய், ஒரு கஷ்டம், பேச இயலாத, பார்க்க இயலாத, கேட்க இயலாத, நடக்க இயலாத, பிடிக்க இயலாத அப்படியான ஒரு நோய் வறுமை இல்லையா, வந்ததற்கு பிறகு நடந்து கேளாம இருக்கும். அப்போ ஒரு நாள் யோசிப்போம், நல்லா நடக்கிற காலம், 5 நேரமும் பாங்கு தலையில அடிச்ச மாதிரி கேட்டுச்சு, பாங்கு சொல்ற சத்தமெல்லாம் கேட்கிற நேரத்துல அத கொஞ்சமுமே கணக்கெடுக்காம அல்லாஹ் பள்ளிக்கு வந்து சுஜூது செய்கிற ஒரு நெத்தியாக உடலாக என்ற உடம்பு இல்லாம நான் வேஸ்ட் பண்ணின நேரம், அந்த நேரத்தை மனுஷன் யோசிச்சு பார்ப்பான். நம்ம கையை தூக்கி இப்படி டச் போனை வச்சு தள்ளுறன்னு நினைப்பேன், மலண்டு தள்ளுறமே, அல்லாஹ் இந்த நரம்பை சுளுக்கி இந்த நரம்புல அல்லாஹ் தஆலா சக்தியை எடுத்துட்டாண்டுங்க. அந்த நேரத்துல யாரையாவது கூப்பிட்டுங்க, வா மகன் இதை கொஞ்சம் துற, இதுக்கு போ அப்படின்னு நம்மட கை ரேகைகள் எல்லாம் ஏழாமல், நம்முடைய விரல்கள் எல்லாம் அசையாம ஒரு நோய் வந்த நேரத்துல அப்ப நம்ம போன்ல பார்த்த ஆபாசங்கள், வீடியோக்கள், அனாச்சாரங்கள், வீணாக கழித்த நேரங்கள் நினைச்சு பார்ப்போம். ஆனா மீண்டும் வராது, அந்த நேரம் மீண்டும் வராது. கை பிடிச்சுக்க இயலாம ஒரு பக்கம் இழுத்துட்டு வைங்க. அந்த நேரத்துல நல்லா இருக்கிற நேரத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செல்ல மறந்தோமே, அந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம், நினைச்சுதான் பார்க்க இயலாம். ஆனால் அந்த காலத்தை திரும்ப அடைய இயலாது தோழர்களே. அப்படியான ஒரு காலம் இந்த உலகத்துல வரும் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்தனின் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 விஷயம் வருவதற்கு முன்னர் நீங்கள் 5 விஷயத்தை நல்ல முறையில நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுல ஒன்றுதான் உங்களோட இந்த உலகத்துல இருக்கிற ஹயாத். இப்ப வாழ்றீங்களே, இப்ப நல்ல முறையில இருக்கிறீங்களே, இந்த ஹயாத் உங்களை விட்டு போயிடும், இந்த காலம் போயிடும். இந்த ஹயாத்து போயிட்டும் என்றால் உங்களுக்கு வார காலம் மௌத்துடைய காலம்.
இந்த மௌத்து வருவதற்கு முன்னர் உங்களோட ஹயாத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்கிறேன், நமக்கு பக்கத்தூட்டுள்ள உள்ளவ மௌத்தா போய்த்தார், நம்மள பெத்த வாப்பட வாப்பா மௌத்தா போய்த்தார், நம்மட உம்மாட உம்மா மௌத்தா போய்த்தாங்க, நம்மட சகோதரர்கள் சாச்சாமார்கள் பெரியப்பமார்கள் மௌத்தா போய்த்தாங்க. எல்லார ஜனாசாவுடையும் ஓடினோம் ஆடினோம் தூக்கினோம் உதவிகள் செய்தோம். இப்ப அதெல்லாம் மறந்துட்டோம். ஆனா நம்ம இன்னும் நினைச்சுட்டு இருக்கிற என்ன தெரியுமா, நிறைய பேர் மௌத்தாகுவாங்க, பக்கத்துல இருக்கிறாங்க வயசாளி, அவங்க எல்லாம் மௌத்தாகினத்துக்கு பிறகுதான் நமக்கு மௌத்து வரும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில தான் நமக்கு மௌத்து வரும். ஆனா நமக்கு தெரியாது. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் நமக்கு மௌத்து வரும், ஆனா நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட இந்த ஹயாத்து போய் உங்களோட மௌத்து வாரத்துக்கு முதல் அந்த ஹயாத்தை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. நாங்க பயன்படுத்துறது என்பது வேற, நல்ல முறையில பயன்படுத்துவது என்பது வேறு. நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் எல்லோருக்குமே இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. தூங்குற நேரத்துல உமர் அவர்கள் தன்னை பத்தி தன்னிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டே தூங்குவார்களாம். முஹாசபத்து நப்ஸ். நான் சும்மா கேட்கிறேன், இது சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சாம், உமர் அவர்கள்ட்ட இருந்துச்சாம், அபூபக்கர் அவர்கிட்ட இருந்துச்சாம், உஸ்மான் அவர்கிட்ட இருந்துச்சாம், பெரும் பெரும் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சாம். நம்ம நினைக்கிறோம் தான் இந்த பேஸ்புக்ல வார ஒரு போட்டோ தான், ஒரு தேவையில்லாத ஒரு பார்வண்டு தான் நினைக்கிறோம். அதனுடைய பெரிய ஒரு பாரதூரமான அந்த பாவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ் குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்றான் தானே. ஒரு நம்மட பார்வையில ஒரு சின்ன பாவம் தான், ஒரு 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 கொஞ்ச நேரத்தையில ஒரு பேஸ்புக்ல ஒரு ஆபாசமாக ஏதோ ஒரு அந்நிய பெண்ணை நேராகவோ வீடியோவிலையோ ஏதோ பார்க்கிறது சின்ன பாவம் நம்மட பார்வையில. ஆனா குர்ஆன் அதை எவ்வளவு வன்மையாக கண்டிக்குன்னு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல ஒரு நபிக்கு பிறந்து 12 சகோதரர்களோடு வளர்ந்து அந்த 12 சகோதரர்களும் சேர்ந்து தந்த சகோதரனை ஒரு பால் கிணத்துல தூக்கி போடுறாங்க. வழிபோக்கர்கள் வருவாங்க தானே, வியாபாரத்துக்கு போறவங்க எதை கண்டாலும் அவங்களோட சிந்தனை இதை எவ்வளவுக்கு விற்கலாம் வாங்கலாம்னா சிந்தனையா இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பால் கிணத்துல போடப்பட்டிருக்கிறார். போற வார வியாபாரம் பண்ணுகிற அந்த கூட்டத்துக்கு பாக்குறாங்க, கிணத்துக்குள்ள நல்ல ஒரு பையன், நல்ல ஒரு சிறுவன். அவங்களோட மைண்ட் வளர்க்கிற மைண்ட் இல்லையே. இந்த புறா விற்கிறவனுக்கு புறாவை எடுத்து வளர்க்கிற மைண்டு வராது, கோழி விற்கிறவனுக்கு கோழியை எடுத்து வளர்க்கிற மைண்டு வராது. இந்த கோழியை எவ்வளவுக்கு விற்கலாம், இந்த புறாவை எவ்வளவு, அவன் பிசினஸ் மைண்ட் தானே. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள போடப்பட்டிருக்கிறார். பயண கூட்டத்துல வந்தவங்க வியாபார கூட்டம் எட்டி பாக்குறாங்க, ரைட் இவரை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள இருந்து எடுத்தது வளர்க்கறதுக்கு அல்ல, விற்கிறதுக்கு. பிசினஸ் மைண்ட் தானே. எடுக்கிறாங்க, ஒளிச்சு நின்று சகோதரர்களை ஓடி போய் எங்களுக்கு நீங்க சில தீனார்களை திருகத்தை தரணும் அப்படின்னு வித்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க வளர்றார்? ஒரு அரசனுடைய வீட்டில வளர்றார். ஒரு அரசனுடைய வீட்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றார். யோசிச்சு பாருங்க, அரசன் வீடுன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அங்க என்ன குறை இருக்கும்? சாப்பாட்டுக்கு குறை இருக்குமா? உடுப்புக்கு குறை இருக்குமா? பாதுகாப்புக்கு குறை இருக்குமா? யாருமே கிட்ட வராத ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழல் தானே. அந்த வீட்டுக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு, பருவ வயசு அடைந்ததற்கு பிறகு அந்த அசீசுடைய மனைவி அவ ஒரு தேவையில்லாத பார்வை, யூசுஃபுடைய அதாவது அசீசுடைய மனைவி ஒரு ஹராமான பார்வை. என்ன பார்வை? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு கெட்ட பார்வை. வளர்த்த பிள்ளையில ஒரு கெட்ட பார்வையை பார்க்கிறா வளர்த்த அம்மா. அரசண்ட மனைவி எஜமாட்டி வளர்த்த பிள்ளையில ஒரு தவறான பார்வை, ஒரு சின்ன பார்வை. நம்மட பார்வையில என்ன செஞ்சா தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைந்திட பார்வதா ஃபர்ஸ்டுக்கு பார்க்கிறா. பார்த்த உடனே தன்னை அலங்கரிச்சு கொள்றா. அலங்கரிச்ச உடனே கதவுகளை எல்லாம் பூட்டுறா. பூட்டின உடனே கதவுக்கு தாப்பால் போடுறா. கதவுக்கு தாப்பால் போட்ட உடனே ஹைதலக் வா அப்படின்னு கூப்பிடுறா. வர மறுக்கிறார், துரத்துறா, ஓடுறார், துரத்துறா, சேட்டை பிடிக்கிறா, பின்பக்கமாக சேட்டு கிழியுது. இந்த 5 விஷயமும் நடக்குது. இந்த 5 பாவமும் நடக்கிறதுக்கு
ஃபர்ஸ்டுக்கு இறைவன் தடுத்த ஒரு சின்ன பாவம்தான் இந்த 5 பாவமும் நடப்பதற்கே காரணமாயிடுச்சு. ஏன்னா இந்த 5 பாவமும் நடக்கிறதுக்கு இறைவன் தடுத்தானே, கவ்வுல் பசர், இந்த பார்வையை தாழ்த்தோணும் என்ற அந்த இறைவனுடைய கட்டளை மீறப்பட்டதுதான் இந்த 5 பாவமும் அந்த அரண்மனைக்குள் நடப்பதற்கே காரணமாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஹராமான பார்வையை இஸ்லாம் தடுக்க சொல்லுது. தேவையில்லாத இப்படிப்பட்ட வீணான நேர காலத்தில் நம்முடைய பார்வைகளை செலுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் செலுத்திட்டம் வைங்க. இப்ப கண்ணால அந்த பாவத்தை பார்த்த அரசன் அவருடைய மனைவி தன்னை அலங்கரிச்சு கொண்டு யூசுஃபின் மீது ஆசைப்பட்டு கதவுகளை மூடி அவரை திறத்திட்டு போய் சட்டையை பிடிச்சு இழுத்து இவ்வளவு பெரிய அநியாயமும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இறைவன் தடுத்த நம்மட பார்வையில ஒரு சின்ன பாவம். என்ன பாவம்? அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது என்ற அந்த பாவத்தை செய்தார். அதனால தான் வளர்த்த பிள்ளை என்றும் பார்க்காமல் அந்த பிள்ளையோடு தகாத உறவில் ஈடுபடுவதற்கு எத்தனித்த வரலாறு அல் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நம்மட பார்வையில ஒரு சின்ன பாவம். இன்னைக்கு பேஸ்புக்ல பாக்குறோமே, யூடியூப்ல பாக்குறோமே, வாட்ஸ்அப்ல பாக்குறோமே, சின்ன சின்ன ஷோல் இல்லாத மாற்று மத உறவுகளுடைய போட்டோக்கள், ஆட்டங்கள், டான்ஸுகள், இது நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் தெரியுமா? நம்ம வீணான நேரம் என்றுதான் பார்க்கிறோம். இல்லை, நம்மட சுவர்க்கத்தையே வீணாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தான பாவம். இன்னைக்கு நம்ம ஹலாலாக கட்டி நல்ல குளிரூட்டப்பட்ட ஏசி ரூமுக்குள்ள ஹலாலான மனைவி பக்கத்துல இருக்கக்குள்ள ஹலாலான பொருளாதாரத்துல வாங்கிய போன்ல நம்மள தெரியாம பார்வை ஹராமாகுது, பொருளாதாரம் ஹலாலாக வாங்கிய பொருளாதாரம் ஹராமாக மாறுது. நமக்கு இறைவன் திக்ரு செய்யவும் தூங்கவும் தந்த நேரம் வீணாகுது, மறுமையும் கேள்விக்குறியாகுது. அதோட மௌத்தாகிட்டம் என்றால் மரணமும் அதே கதிதான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறிய இந்த நேரம் வீணடித்தல் என்பது நம்முடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள அவ்வளவு பெரிய வாழ்வையும் சீரழிக்குகிற மிகப்பெரிய ஆபத்தான பாவம் சர்வ சாதாரணமாக நடக்குது. இது நமக்கு கவலையும் இல்லை. நமக்கு ஷுவர் தானே, காலையில் எழும்பினா இன்ஷா அல்லாஹ் அதே ஃபேஸ்புக், அதே வாட்ஸ்அப், அதே யூடியூப், அதே கூகுள், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். ஆனா பிசினஸ் நடக்கிற நேரம் பாக்குறீங்களா? பிசினஸ் நடக்கக்குள்ள கெஷியர்ல இருக்கக்குள்ள போன் எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு, யூடியூப்பை பார்த்துக்கிட்டு, பேஸ்புக்கை பார்த்துக்கிட்டா இருக்கிறீங்க இல்லையே? காசு அந்த நேரத்துல மிஸ் பண்ணினா காசு வராது. வீட்டுக்குள்ள அது ஃப்ரீ. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம், அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அக்பர். நம்ம எல்லாம் விரும்பியோ வெறுத்தோ நமக்கு பின்னால ஒரு குழியை தோண்டி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு நாள் இந்த உலகத்துல ஹயாத்து போயிடும், மௌத்து வந்துடும். அந்த மௌத்து வருவதற்கு முன்னர் இந்த ஹயாத்தை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் சும்மா கேட்கிறேன், நம்மட வாழ்க்கையில ஒரு உம்ராவுக்கு போனா, ஒரு ஹஜ்ஜுக்கு போனா 10 நாள் எவ்வளவு பதறி பதறி குர்ஆன் ஓதுறோம், 10 நாள் எவ்வளவு அழகா துஆ கேட்கிறோம், 10 நாளும் பள்ளிவாசலுக்கு போய்கிட்டே இருக்கிறோமே, 10 நாளும் சுபஹு மிஸ் பண்ணாம தொழுதுகிட்டே இருக்கிறோமே, சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் பேணி 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 தொழுகிறோமே. 10 நாள் லீவு போட்டு தொழிலை விட்டுட்டு ஹரத்துக்கு போனா அவ்வளவு நேரத்தையும் கவனமாக பிரார்த்தனையோடு இபாதத்தோடு செலவழிக்கிறதுக்கு மனசு வருகிறது. ஆனால் அதே ரப்பு, அதே மஸ்ஜித், அதே குர்ஆன், அதே சுஜூது, அதே பிரார்த்தனை, பக்கத்திலையும் பள்ளி இருக்குது, என்ன மனசு வரல? அதே பாக்கு கேட்குது, வீட்டுக்குள்ள இருக்கிற தொழில் தான் பெருசா விளங்குது. ஹரத்துல இருக்கக்குள்ள மனைவி பேசினாலும் கொஞ்சம் இருங்க தொழுதுட்டு வந்து கோல் எடுக்கிறோம் என்றோம். ஆனா வீட்டுக்குள்ள மனைவி பேசிக்கிட்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் இப்ப இல்ல லேட்டாகி தொழுதுக்கலாம் என்று நேரத்தை வீணடிக்கிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. எங்க இருக்கு பிரச்சனை? நம்மட உள்ளத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. லேசான நோய் அல்ல தோழர்களே, நம்மள தெரியாம நம்மட ஹயாத்தை இன்றைக்கு நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, பாருங்க, உங்களுக்கு ஒரு நாள் நோய்கள் வரும். இப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க தானே, நல்ல கண்ணு, நல்ல காது, நல்ல கை, நல்ல சிஹத், ஆரோக்கியமா இருக்கீங்க தானே. இந்த ஆரோக்கியம் போயிடும். அதுக்கு பிறகு கண் தெரியாது,
காது கேட்காது, கை ஏங்காது, நடக்க முடியாது, சாய இயலாது, புட்டுவத்துல உட்கார வேண்டி வரும். இப்படியான ஒரு காலம் வருவதற்கு முன்னர் உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சிஹத் ஆரோக்கியத்தை நீங்க நல்ல முறையில நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த ஆரோக்கியம் எப்படியாவது வீணடிச்சு இந்த கால நேரம் நாசமாகிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு பின்னால ஓடுறோம். கால நேரம் எல்லாம் நாசமாகி நோய் வந்ததற்கு பிறகு அப்பதான் திக்ரும், அப்பதான் தௌபாவும், அப்பதான் தர்மமும், அப்பதான் ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரதும், அப்பதான் 5 நேர பள்ளிக்கு இப்ப போக இயலாதே என்று சொல்லுகிற அந்த வேதனை கலந்த வரலாறு மனசுல துடியாய் துடிப்பதும் என்ற ஒரு நன்றி கெட்டதனமான வாழ்வு இன்று நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் கலந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த உலகத்துல இப்ப ஆரோக்கியமாக இருக்கிறத போல உங்களுக்கு நிம்மதியாக கழிக்கிற நேரம் இருக்குதானே, இந்த நேரம் போயிடும். போனதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த உலகத்துல இந்த இந்த நிம்மதியான நேரங்கள் போய் கஷ்டமான ஒரு காலம் வரும். அப்படி கஷ்டமான காலம் வருவதற்கு முன்னர் உங்களோட ஓய்வு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வாலிபத்தை குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு பாங்கு கேட்கிற நேரம் பசார்ல நின்று கொண்டிருக்கிற போது, இன்னைக்கு பாங்கு கேட்கிற நேரம் கிரவுண்ட்ல நின்று கொண்டு, பாங்கு கேட்கிற நேரம் அல்லாஹுவை மறந்து நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இளமை காலத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம், உங்களோட இந்த வாலிப பருவம் இருக்கிறதே, இதை நீங்க வயோதிபம் வருவதற்கு முதல் பயன்படுத்திக்கங்க. நாங்க இதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு மனுஷன் நோய் வாரத்துக்கு முன்னர் அல்லது முதுமை வாரத்துக்கு முன்னர் அல்லது பயணம் போறதுக்கு முன்னர், இந்த உலகத்துல அவன் பயணம் போறதுக்கு முதல் ஊர்ல இருக்கக்கூட நல்லா தொழுதுருப்பானே, அப்படியான ஒரு மனுஷன் பயணம் போயிட்டான்டா, பயணத்துல அவனுக்கு சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் தொழ இயலாதுதானே. அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் ஊர்ல பயணம் போவதற்கு முதல் ஒரு மனிதன் எப்படி அமல் செய்தானோ அதே அளவான அமலை பயணம் போய் அவன் இபாதத் செய்ய முடியாமல் போனாலும் குறைவில்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஹதீஸ் தோழர்களே, பயணம் போறதுக்கு முதல் ஊர்ல எப்படி சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் பேணி பேணி தொழுதானோ அதே போல அவன் பயணம் பெய்தான்டா சுன்னத்து தொழுகை கடமை இல்லையே, சுன்னத்து தொழுகை கடமை இல்லையே. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அந்த நன்மையையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் நோய் வருவதற்கு முன்னர் நல்ல ஆரோக்கியசாலியாக இருக்கிற போது நல்ல முறையில இபாதத் செய்து கொண்டிருந்தானோ, நோய் வந்துட்டும் என்றால் அந்த நோய் வந்ததற்கு பிறகு ஆரோக்கியமான காலத்துல அவன் செய்த இபாதத்தை போல நோய் வந்ததற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த நன்மையை கொடுக்கிறான். நோய் வாரத்துக்கு முதல் நல்லா நின்றுகிட்டு தொழுதுருக்கும், இப்ப நோய் வந்துட்டு இப்ப உட்கார்ந்துதான் தொழணும். இரக்கமுள்ள ரப்பு நம்ம உட்கார்ந்து கொண்டு தொழுகிற நேரம் அந்த நின்று கொண்டு தொழுத நன்மையையே தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த 5 விஷயங்களும் மனுஷன் அன்றாட வாழ்க்கையில செலவழிக்குகின்ற நேர கால ஆயுள் ஆரோக்கிய இப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்ட செய்திய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற போது இந்த கஸ்டம்ஸ் இருக்கு தானே, நம்ம எல்லாம் கொண்டு வர சைனா அல்லது வேற வேற நாட்டில இருந்து கொண்டு வர இந்த கப்பல்ல வார இந்த பொருட்கள் எல்லாம், வியாபார பொருட்கள் எல்லாம் இந்த கஸ்டம்ஸ்ல பிடிச்சு செக் பண்ண தோங்கிட்டான்டா நமக்கு சரியான பயம். எவ்வளவு கேட்பான தெரியா, கோடிக்கணக்கில் அடிச்சிருவான், 5 கோடிண்டுவான், 10 கோடிண்டுவான், கணக்கு பார்ப்பான். நீ அதை அந்த குஸ்து கொண்டு வந்திருக்கிறாய் என்றுவான், நம்மளோட போனை கிண்டுவான், லேப்டாப்பை பார்ப்பான், இமெயில செக் பண்ணுவான். எல்லாம் பயம். பயந்துதான் மறைச்ச செய்கிறோம், பயந்துதான் சரியா பிரைஸ காட்டுறல அந்த கொஸ்ட்ல கொண்டு வர. சம்டைம் ஒரு கஸ்டமரை போல உள்ளுக்கு வந்து நம்மளோட போனை எடுத்து தூக்கி செக் பண்ணி இமெயில எடுத்து பார்த்துட்டான்னு வைங்க, அப்ப பதறுது பாருங்க மனசு. தூக்கம் இல்லை, வருத்தம் கூடுது, கஷ்டம், நிம்மதி இல்ல, யோசனை, யாரை பிடிக்கலாம், என்ன செய்யலாம், எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஒரு சின்ன உலகத்துல நம்ம சம்பாதிச்ச பொருளாதாரம் எப்படியோ 1 கோடியோ 2 கோடியோ கட்டணும் என்று சொல்ற நிலைமை வார நேரம் பதறி போறோம். இது ஒரு சின்ன விசாரணைக்கு. சுபஹானல்லாஹ்,
மறுமையுடைய விசாரணை எப்ப? இது மனுஷனை விசாரிக்கிறது. அவன் நம்மள மாதிரி ஆள்தான். அவனுக்கு கவர்மெண்டால நீ 1 கோடி பிடிச்சாயின்னா 1 லட்சம் பிடிச்சாயின்னா உனக்கு அதுல 30% உனக்கு என்ன செய்யும்? சம்பளத்துக்கு மேல் மிச்சமா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு கொடுத்து வச்சிருக்குது. அதனால 1 லட்சம் ரூபாய் அவனுக்கு அடிச்சாண்டா 30,000 ரூபாய் அந்த டீமுக்கு போயிடும். அதனால அவன் பாஞ்சு விழுந்து நம்மட குறைகள், நமக்கு வந்த கண்டெய்னர், நமக்கு வந்த ரகசியம் பரகசியம் எல்லாத்தையும் பிடிச்சு நமக்கு எவ்வளவு இருக்கலுமோ அவ்வளவுக்கு இருக்கிறான். நம்ம பயந்து என்ன செய்யறோம்? நான் சேர்த்த சல்லிதான் இருந்தாலும் குர்ஆனா இல்ல, கட்டித்தான் ஆகும். கோடிக்கணக்கில் கட்டுறோம். நான் கேட்கிறேன், இது நம்மளை போல காலுள்ள கையுள்ள இந்த நாட்டு அரசாங்கத்தால தொழில் அப்படி என்று நியமிக்கப்பட்ட அவனும் அதே குப்பாடித்தனத்தை அதே பிசினஸ் செய்கிறவன், அப்படிப்பட்டவன் விசாரிக்கிற நேரம் இவ்வளவு பதறி விழுந்து பதறி போறோம் தானே? நான் கேட்கிறேன், அல்லாஹு தாலா நமக்கு நம்மட பொருளாதாரத்தை நம்ம கால நேரத்தை ஒதுக்கி செலவழிச்ச அந்த செலவீனத்தை அல்லாஹு தாலா ஹலாலான முறையில இந்த உலகத்துல நீ சேர்த்த சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை 8 கூட்டத்துக்கு கணக்கு பார்த்து கொடு அப்படின்னு சொல்றான் தானே? யாருக்காவது பயம் வந்து அதை சரியா கொடுத்தோமா? நாங்க யாருக்காவது பயம் வந்து அல்லாஹ் 8 கூட்டத்தை சொல்றான் அப்படின்னு பயம் வந்து கொடுத்தவங்க இருக்கிறோமா? ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து இல்ல, இது வரைக்கும் 10 வருஷம் 5 வருஷம் கணக்கு பார்க்காமலே கழிக்கிறோமே, என்ன பயம் என்று கேட்கிறேன். இதே நேரம் ஒரு இன்கம் டேக்ஸால பாஞ்சு தாண்டுறீங்க, கஸ்டம்ஸால பாஞ்சு தாண்டுங்க, பதர் தானே, கோடி கட்டித்தானே ஆகணும், லட்சம் கட்டித்தானே ஆகணும். அல்லாட சட்டம் என்று வரக்குள்ள பூசுத்தனமா தானே இருக்கிறோம். மனுஷ சட்டம் என்று வார நேரம் பதறி போறோம் தானே. என்ன காரணம்? படைச்சவன்ல பயம் இல்ல, படைக்கப்பட்ட மனுஷன் நம்மள மாதிரி உள்ளவன்ல உள்ள பயம். அல்லாஹ் இந்த உலகத்துல சின்ன சின்ன எக்ஸாம், சின்ன சின்ன விசாரணை தோழர்களே, இதுக்கே இப்படிந்தா மௌத்தாயினதுக்கு பிறகு எப்படி விசாரணை இருக்கும்? ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாள் அல்லாஹ் துருவி 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 விசாரிச்சாண்டு வைங்க தோழர்களே. எங்க ஓடையிலும் எங்க ஒளியேலும் நம்மள மாதிரி மனுஷர்களை போட்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான். நானும் நீங்களும் வேஸ்ட் பண்ணின நேரங்களும் நாட்களும் செய்த பாவங்களும் நம்மள மாதிரி மனுஷர்களாலேயா பதிவு செய்யப்படுகிறது? மனுஷர்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் சொன்னத்தை தவிர அவங்களுக்கு எதுவும் யோசனையே இல்லை. அப்படிப்பட்ட ஆசைகள் இல்லாத, கவலைகள் இல்லாத, சந்தோஷங்கள் இல்லாத வானவர்களின் ஊடாக அல்லாஹு தஆலா அத்துணையும் பதிவு செய்கிறான். அதை தாண்டி யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமையில அல்லாஹ் விசாரணை. இப்ப வாய் தானே பேசுது. அல்லாஹ்வோட விசாரணை எப்படி தெரியுமா? உங்களோட வாய்க்கு நாம் பூட்டை போட்டு விடுவோம். இப்ப பூட்டு வாய்க்கு போட்டாச்சு. போட்டத்துக்கு பிறகு உங்களோட கைகளும் கால்களும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை எம்மிடத்தில் பேசும் என்றார். யோசிச்சு பாருங்க, இரவு நேரத்துல ஹலாலான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு ஹராமான போட்டோ பார்த்தோம் தானே, கண் பேசும். கையால தட்டி 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 மியூசிக்கும் அனாச்சாரமும் தேவையில்லாத அந்த விரசங்கட்ட வார்த்தைகளையும் கேட்டு நாளையும் நேரத்தையும் கழிச்சோமே, அந்த கை பேசும், கால் பேசும். ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நிச்சயம் விசாரணைக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இப்ப விளங்குதில்லை நமக்கு. ஒரு சின்ன விசாரணை, ஒரு சின்ன சிஐடி, ஒரு சின்ன போலீஸ்ல, சின்ன ஒரு டிஐடில ஒரு பிரச்சனை வந்தா துடிச்சு போற நாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல அல்லாஹ் துருவி துருவி விசாரிச்சால் ஆயிஷா அம்மா அழிஞ்சிட்டா மனுஷன் என்றாங்களே ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு விசாரணை நடந்துச்சுட்டு வையுங்க, நடக்கும். அல்லாஹ் மீது ஆணையாக நடக்கும். என்னையும் உங்களையும் அல்லாஹ் எழுப்புவான். எந்த விதமான ஆடைகளும் இல்லாத மனிதர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவோம். யாரும் யாரையும் பார்க்க முடியாது, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷக்னு யுக்னி. ஒவ்வொரு மனிதனும் நாள மறுமையில் ஒருவரை ஒருவர் கண்டு விரண்டோடுகிற, தாயை கண்டு பிள்ளையும், பிள்ளையை கண்டு தாயும் விரண்டோடுகிற அப்படிப்பட்ட நாளையில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத, யாரும் யாருக்கும் மொழிபெயர்ப்பாளர்களே இல்லாத அந்த மறுமையுடைய நாளையில அல்லாஹ்
நம்மளை எல்லாம் எழுப்பி விசாரிச்சாண்டா எப்படி இருக்க முடியும்? படைக்க தெரிஞ்சவனுக்கு எழுப்ப தெரியாதா? ஆக்க தெரிஞ்சவனுக்கு அழிக்க தெரியாதா? அல்லாஹ் விசாரைய ஆரம்பிச்சாண்டு வைங்க தோழர்களே, எப்படி இருக்கும்? எங்க ஓட, எங்க ஒளிய, யார்கிட்ட போக தோழர்களே? ஒவ்வொரு நிமிடத்துக்கும், ஒவ்வொரு ரூபாவுக்கும், சதமுக்கும் நாம் இந்த பூமியில் செலவழித்த கால நேரம், பொருளாதாரம் அத்துணையும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டி வரும். அப்படிப்பட்ட ஒரு மறுமையுடைய நாள் நாளை மறுமையிலே இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்கிட்ட துஆ கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் தோழர்களே, நம்ம எல்லாம் கேட்கறல்ல, நம்ம எல்லாம் யா அல்லாஹ் ஊட்டத்தா, வாசலத்தா, மனைவியத்தா, பிள்ளையத்தா, வாகனத்தா, பொருளாதாரத்தா, இதுதான் கேள்வி. ரசூல் அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த உலகத்தையும் மறுமையையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் துஆவாக கேட்டுட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து கேட்டுட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்கிற துஆ, அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ், மறுமையில நீ கேள்வி கேட்பாயே, எனக்கிட்ட மறுமையில கேட்பாயே, அப்படி மறுமையில எனக்கிட்ட கேட்கிற கேள்வியை யா அல்லாஹ் லேசா கேட்டுடியா அல்லாஹ், சிரமப்படுத்துற அளவுக்கு நீ கேட்டுடாத யா அல்லாஹ் என்று முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 7382வது செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதனை நிம்மதியாக தூங்க வைக்காத தோழர்கள். அந்த படைத்தவனுடைய அந்த சக்தியை உணரச் செய்கிற உன்னத செய்திகள். யக்பிதுல்லாஹுல் அர்த யௌமல் கியாமா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையிலே இந்த பூமி அப்படியே அல்லாஹ் தஆலா சுருட்டி கொள்வான். நம்ம வாழ்றோமே இந்த பூமி, வீடு கட்டி இருக்கிறோமே, மாடி மாடுகள், இந்த அத்துணையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய கையில் இந்த பூமியை அல்லாஹ் தஆலா சுருக்கி கொள்வான். வயத்வி ஸமாஅ பியமீனிஹி. அவனுடைய வலது கையில் அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை அப்படியே வைத்திருப்பான். சுப்ஹானல்லாஹ். ஒரு கையில் இந்த பூமியும் மறு கையில் இந்த வானமும் இருக்கும். சும்ம யகூல். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிகு ஐன முலூகுல் அர்த். நானே அரசன், இந்த பூமியிலே உள்ள அரசர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த் வஸ்ஸமாவாத்து. இந்த வானம் அல்லாத வானமும், இந்த பூமி அல்லாத பூமியும் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சொல்லுவான், நானே தனித்தவன், நானே ஆட்சியாளன், நானே அடக்கி ஆள்பவன், இந்த உலகத்திலே வாழ்ந்த அரசர்கள் எங்கே என்று வானத்தையும் பூமியையும் ஒவ்வொரு கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் தான் சுப்ஹானல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறது, வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம் உம்யான். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சிலரை அப்படியே குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான், ஊமையர்களாக அல்லாஹ் எழுப்புவான், அதே போன்று செவிடர்களாக அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அவர்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு வேதனை செய்வான் என்று அல் குர்ஆன் சூரத்துல் இஸ்ரா 97வது வசனம் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்ன ரஜுலன் கால யா நபி அல்லாஹ். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, யா ரசூலுல்லாஹ், யுஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமah. நாளை மறுமையில் அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை எல்லாம் முகத்திலே அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அப்படி என்றால் உலகத்தில நாங்கள் எல்லாம் காலால நடக்கிறோம், நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை முகத்தால் அல்லாஹ் தஆலா நடக்க செய்வான் என்றால் எப்படி யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும்? இப்ப நம்ம காலால தான் நடக்கிறோம். மறுமையுடைய நாளையில் அல்லாஹுவை மறுத்தவர்கள் அப்படியே தலகீழாக நடந்து வருவாங்க. தலகீழாக இருக்கும், கால் மேலே இருக்கும், நடந்து வருவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி யா ரசூலுல்லாஹ் முகத்தால எப்படி மனுஷன் நடக்கிறது? காலால தான் நடக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உங்களை காலால் நடக்க செய்த அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் உங்களுடைய முகத்தாலும் உங்களை நடக்க சக்தி பெற்றவன் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, மனுஷன் இப்படி காலால நடக்கிறதுக்காக வேண்டி உடுப்பு அது இது எல்லாமே அப்படியே போட்ட மாதிரி இருக்குது. அல்லாஹ் அப்படியே முகத்தால நடக்க செய்து கால் மேல வந்துட்டு விட்டால் எப்படியான ஒரு கேவலமா இருக்கும் தோழர்களே. யோசிச்சு பாத்தீங்களா? அந்த வசனம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மறுமையுடைய விசாரணை, மறுமையுடைய அந்த 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 தண்டனை அல்லாஹ் முகத்தால நடக்க வைப்பான். கால் மேல போயிடும். உடுத்த உடுப்புகள், போட்ட மான மரியாதை அத்துணையும் மறுமையுடைய நாளையில் கேள்விக்குறியாக இருக்கிற மிக பயங்கரமான அந்த நாள்
அந்த நாளில் அல்லாஹு தாலா நம்ம செலவழித்த ரகசியமாக செய்த அத்துணை நேர காலங்களையும் பற்றி அல்லாஹு தாலா விசாரிக்க இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா காலு அந்தகன அல்லாஹு அல்லதி அந்தக குல்ல ஷைஇன். அல்லாஹு தாலா நாளை மறுமையில இந்த தோள்களுக்கு பேசுகிற சக்தியை கொடுத்துடுவான். இந்த வாய்க்கு பூட்ட போட்டு இந்த கையில காலில் உள்ள தோள்கள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட பேசும் தோழர்களே. இன்றைக்கு பிளாஸ்டிக் பொருள் பேசுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று உயிரற்ற பொருட்கள் பேசும். நாங்க சொன்னோம் உயிரற்ற பொருட்கள் பேசும் அப்படின்னாங்க. மனுஷன் கண்டுபிடிச்ச அத்துணையும் பேசுது. உன்னை வீட்டு ஆள் வந்துட்டு போறான், யாரோ ஒரு ஆள் வருகுதுன்றது, யாரோ உன்னை குத்த வாரான்றது. உயிர் இல்லாத பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பேசுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றும் உயிரற்ற பொருட்கள் பேசும் அப்படின்னாங்க. நாளை மறுமையில அல்லாஹ் உயிருள்ள இந்த தோலையை அல்லாஹ் பேச வைப்பான். வாக்கி அல்லாஹ் தஆலா முத்திரை போடுவான். அந்த நேரம் இந்த தோள்களை எல்லாம் பார்த்து கேட்கப்படும், எப்படியப்பா நீங்க எங்களுக்கு எதிராக பேசுறீங்க என்று சொல்லுகிற போது அந்த நேரத்தில் தோள்கள் பேசும். எப்படி உலகத்தில் உங்களை பேச இறைவன் வைத்தானோ அதே போன்று அல்லாஹ் இன்றைக்கு எங்களை பேச வச்சிருக்கிறான் என்று அந்த தோள்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதை அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் தான் தூங்குகிற போதும் எழும்புகிற போதும் இறைவனை பிரார்த்தனை செய்கிற போதும் பயப்பட வேண்டிய மிக பயங்கரமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யார் ஒருவர் ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை நாளை மறுமையிலே கொண்டு வருவான். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒருவர் ஒரு கடுகளவு தீங்கு செய்தாலும் நிச்சயம் மறுமையில் அதை பார்ப்பார். இதை விட ஒரு மனுஷன் பயப்படுற ஒரு வசனம் இந்த உலகத்தில் இல்லை தோழர்கள். ஒரு மனுஷன் கடுகளவு நன்மை செய்தாலும் நிச்சயம் அதை நாளை மறுமையில் அவர் பார்ப்பார். ஒரு மனுஷன் கடுகளவு பாவம் செய்தாலும் நிச்சயம் அதையும் அவர் மறுமையில் பார்ப்பார் என்ற வசனம் அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்தில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாசமும் நாம் கபருக்குள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். ஒரு நாள் இந்த உலகத்துல இந்த காலம், நேரம், சூழல், வீடு, வாசல் எல்லாவற்றையும் விட்டு இந்த கபருடைய வாழ்க்கைக்குள் நாங்கள் போக இருக்கிறோம் என்பதை மறந்துடக் கூடாது. சும்மா அப்படியே பயம் முடிஞ்சு போகக்குள்ள அந்த பள்ளி வாசலுக்கு பக்கத்துல உள்ள அந்த மையவாடிய கொஞ்சம் பாருங்க நீங்க. அதுல நம்மட உம்மா, நம்மட வாப்பா, நம்மட உறவுகள், நம்மட சகோதரர்கள், நம்மட நண்பர்கள், நம்மளோடு ஒன்றாக படித்தவர்கள், ஒரே ஊரில் பிறந்தவர்கள், நம்மளை போன்று பிள்ளை பெற்றவர்கள், நம்மளை போல தொழில் செய்தவர்கள், நம்மளை போல வாகனம் ஓடியவர்கள் இன்றைக்கு பேச இயலாம, நடக்க இயலாம மண்ணறைக்குள் இன்று தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு தடவை அலி ரதியல்லாஹு அவர்கள் அப்படியே மக்பராவுக்கு வந்தாங்க. வந்துட்டு மக்பராவுல உள்ள மக்களை எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, தோழர்களே, நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு இப்போது நீங்கள் மண்ணறைக்குள் வந்து விட்டீர்கள். நீங்கள் மண்ணறைக்குள் வந்தவுடன் உங்களுடைய மனைவி இன்னொருவருக்கு கணவராக போய்விட்டார். நீங்கள் கட்டிய வீடு இன்னொருவருக்கு வசிப்பிடமாக மாறிவிட்டது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டு அலி அவர்கள் என்னை நின்று பேசினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல வாழ்ற போது நமக்கு தரப்பட்ட நேரங்கள், காலங்கள், அது இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை வீணாக, அநியாயமாக, வெளியாட்டோடு, பாவத்தோடு கடத்தி விடுவோமாக இருந்தால் உலகமும் அது கேள்விக்குறியாகி, மறுமையும் அது கேள்விக்குறியாகி விடும் என்பதை பயந்து அல்லாஹு தஆலா நிச்சயம் ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹு தஆலா விசாரணை செய்ய இருக்கிறான். அதற்கு ஏற்றாற்போல் பொருத்தமாக இந்த உலகத்தில் கழித்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க அல்லாஹு தஆலா எனக்கு